அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் கூகுள் ஏத்தை பற்றி விளக்கம் தரதா இருக்கிறேன். இந்த கூகுள் ஏத்தில் அதாவது இந்த உலக பந்தில் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் போய் அந்த இடத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதை எப்படி பார்க்கலாம், என்னென்ன அதில் செய்யலாம்ன்றதை பற்றி இப்போ நாங்கள் பார்ப்போம். முதல்ல இந்த கூகுள் ஏத் என்ற சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டரில் இறக்குறன்றதை பார்ப்போம். நீங்கள் கூகுளுக்கு போகிறீங்க, கூகுளில் போய் மேண்டு இருக்கிற இந்த பட்டனை அழுத்துறீங்க. அதுக்கு பிறகு உன்ஸ் நோக் மே, அதாவது ஜெர்மன் மொழியில் இருக்கிறபடியால் நான் ஜெர்மன் மொழியிலே செய்கிறேன். அதுக்கு பிறகு கீழே போய் கூகுள் ஏத் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் இந்த ப்ரோக்ராமை இறக்குறீங்க. நான் ஏற்கனவே அதை டவுன்லோட் பண்ணினபடியால் நான் அதை இப்போ செய்யவில்லை. உங்களுக்கு டவுன்லோட் பண்ணாமல் நான் அதுக்கு மேலே என்ன செய்யலாம்ன்றதை பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ திரும்பி டவுன்லோட் பண்ண பிறகு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு இதை திறக்கக்கூடிய இருக்கும். இதுக்கு பிறகு உங்களுக்கு விரும்பிய இடத்துக்கு, விரும்பிய நாட்டுக்கு நீங்கள் உங்கள் வீட்டை இருந்து கொண்டே ஃபோட்டோவோ இல்லை வீடியோ மூலமோ இல்லை திருடியாயோ பார்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு பிரபலமான ஒரு இடத்தை நாங்கள் முதல் பார்ப்போம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாஜ்மஹாலை நாங்கள் பார்ப்போம். இப்போ மேலே தாஜ்மஹால் எழுதியாச்சு. இனி அதை நாங்கள் தேட விட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த பூமி பந்தில் போய் அந்த தாஜ்மஹால் பக்கத்தில் நிற்கும். ஸோ இப்போ நாங்கள் தாஜ்மஹால் இந்த மேல் பக்கத்தை பார்க்கக்கூடியா இருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட உங்களை பார்க்க விளங்கும். இதுதான் தாஜ்மஹால் இருக்கிற இடம். அந்த தாஜ்மஹால் மேல் பக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடியது இருக்கும். நீங்கள் உங்களோட மவுசால் மெல்ல உருட்டி கொண்டே அது இந்த 3D ஃபோட்டோவை பார்க்கக்கூடியா இருக்கும். இதே நீங்கள் ஒரு ஆள் அதில் நின்று பார்த்தா எப்படி இருக்கும் என்றால், இதில் இந்த ஆள் ஃபோட்டோ இருக்குதானே, அதை நீங்கள் மவுசால் அமர்த்தி இழுத்து கொண்டு உங்களை விரும்பின இடத்தை விட்டீங்களா இருந்தால் நீங்கள் அதில் நின்று பார்க்கல எப்படி இருக்குமென்றது உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ நீங்கள் தாஜ்மஹாலில் இதில் நீங்கள் நிற்கிறீங்கன்ற மாதிரி இதில் நின்று பார்க்குற ஃபோட்டோக்களை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். அதாவது ஒரு வகையான 3D ஃபோட்டோக்கெல்லாம் இதுவள் நிஜமாக பார்க்குற மாதிரி வராது. என்றாலும் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் ஒன்று பே பண்ணாமல் இந்த தாஜ்மஹால் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். இந்த தாஜ்மஹால் ஒரு தரம் நான் போய் பார்த்ததில்லை. என்றாலும் பார்த்தாக்கள் என்னென்னா நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, இதில் இந்த இதுக்கு மேலே நிலவு நிற்காம் 4 பக்கம் இந்த தாஜ்மஹால் நிழல் விழுமாம். அது உண்மை பையன் எனக்கு விடைய தெரியாது. இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் இப்போ இதில் நின்று பார்க்குறது வேறு இடத்த நிற்கணும்னா நீங்கள் உடனே இதை திருப்பி இதில் அமர்த்தினீங்கன்னா பழையபடி அது மேலே வந்துடுவார். நீங்கள் உங்களை விரும்பின இடங்களில் நீங்கள் நிற்கலாம். அதே மாதிரி நீங்கள் தாஜ்மஹால் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் பாரிஸில் உள்ள ஈவில் டோவை பற்றி பார்ப்போம். அதாவது ஈவில் டோம் அதுவும் நாங்கள் இந்த 3D ஃபோட்டோவில் நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் அதை அழுத்தி தேடி பார்ப்போம். இப்போ பாரிஸுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ பாரிஸில் எங்கே அந்த ஈவில் டோ இருக்கோ அந்த இடத்துல நிற்கிறோம். அதுக்கு மேலே சரியாக இருக்குது. இந்த இதில் ஈவில் டோம் இருக்குது, அதுக்கு மேலே நாங்கள் சரியாக நிற்கிறோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் போய் அந்த வடிவத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் கீழே நின்று பார்க்குறோண்டா சொன்ன மாதிரி வாழை கொண்டு விட்டீங்கண்டா அந்த கீழ் வடிவத்தை நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பாரிஸில் கீழே நின்று இது கொஞ்சம் கிளியராகவும் விளக்கமாகவும் தெரியுது. இது கூகுள் வடிவான 3D ஃபோட்டோ இல்லாமல்
உண்மையான ஃபோட்டோவை இதில் விட்டுருக்கு. அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு அப்படியே தெரியுது. இது நாங்கள் அந்த பாரிஸின் ஈவில் டோம்ன்ற கீழே நிற்கிறோம். நீங்கள் பாரிஸுக்கு போகாமலே வீட்டை இருந்துகொண்டு அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதுக்கு கீழே கொஞ்சம் நேரம் நடந்து தெரியலாம். இந்த தெரிகிற கோட்டுகளுக்கு நேராக நீங்கள் நடந்து போனீங்கன்னா நீங்கள் போய் அந்த ஈவில் டோமை நீங்கள் ஈவில் டோமுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். இங்கே நான் காட்டுக்கு வந்துட்டேன் போலக்கு. இங்கே நிற்கிறோம்ட்டு எனக்கு தெரியல. ஓகே, அங்கால கோடுகள் காண இல்லை. ஓகே, ஒரு பார்க்கில் நான் இருக்கிறேன். ஆக்கள் எல்லாம் நடந்து போயினேன். அந்த ஈவில் டோமு பக்கத்தில் உள்ள பார்க்குத்தான். இதுக்கு நாங்கள் முன்பக்கம் ரோட்டுக்கு போகிறோன்னா நாங்கள் இப்போ ரோட்டாலாம் போக முடியும். அதில் நாங்கள் இந்த ரோட்டை அமர்த்தி கொண்டு முன்னுக்கு போவோம். ஸோ இதுக்கு ஓகே, இப்போ நாங்கள் ஏதோ ஒரு மெயின் ரோட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி தெரியுது. எந்த ரோட்டு? ரைட், அது ஈவில் டோம் பக்கத்தில் உள்ள ரோட்டில் நாங்கள் இப்போ நடந்து தெரிஞ்சுருக்கிறோம். இது என்ன இதுன்ற ரிக்ஸண்டா கூகுள் இந்த ரோட்டால் காரில் போய்க்கல இந்த ஃபோட்டோக்கள் அவ்வளோத்தையும் கார் எடுத்துக்கொண்டு போகிறது. அதாவது இந்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட நான் 2008ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்கள். ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காலோ இல்லாட்டி ஒரு 6 வருஷத்துக்கு ஒருக்காவோ அந்த கூகுள் கம்பெனி ஒரு கேமரா பூட்டிய கார் ஒவ்வொரு இடமும் தெரியும். அது எல்லா ஃபோட்டோக்களையும் அந்த கேமரா சும்மா ஓடிக்கொண்டு கார் சும்மா நார்மலாக ஓடிக்கொண்டு போனாலே ஃபோட்டோக்கள் எல்லாம் வீடியோக்கள் எல்லாம் பழக்கன்னு எடுத்துகிட்டு வரும். அவ்வளோ ஸ்பீடான இந்த ஸ்பெஷல் கேமராக்களும் அது பூட்டி வைத்திருக்கிற வீடியோ கேமராக்களும் பாருங்கள் எவ்வளோ கிளியராகும். எவ்வளோ ஆக்கள் நாங்கள் பாரிஸ் வேன், அதாவது போலீஸ் வேனை கூட வடிவாக காட்டியிருக்குது. ஆனால் வடிவாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம் கூட எங்களுக்கு தெரியாது. அப்படி தான் முகத்துக்கு பக்கத்தில் போனாலும் முகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது அந்த கோபுரத்துக்கு கீழே நாங்கள் சரியாக கோபுரத்துக்கு கீழே நிற்கிறோம். இதுதான் பாரிஸ் போலீஸின் வேன். பாரிஸ் போலீஸ் இங்கே நிற்கிறார். ஸோ இவ்வளோ வசதியான ஒரு இதை கூகுள் எங்களுக்கு செய்து தந்திருக்கு. நாங்கள் வீட்டை நின்று கொண்டே உலக அதிசயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இது உலகத்திலே ஒரு அதிசயம் உண்டு. உலக அதிசயத்தில் இதுவும் உண்டு. இதில் இதுக்குள்ள லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் மூலமாக இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் மேலே ஏறி போக முடியும். தொங்கல் வரையும் போகலாம். இது உண்மையான ஃபோட்டோ இல்லை, இது திருடி ஃபோட்டோ. ஆனால் இதுவும் ஒரு பார்க்க ஒரு வடிவாயும் அழகாயும் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த பில்டிங்கு பக்கத்தில் இறங்கி பார்க்கணும்டா இதில் எல்லா மனிதனை தூக்கிண்டு போய் இதில் வச்சிங்கண்டா அவர் அதில் இறங்கிடுவார். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பில்டிங்கில் வடிவ ஃபோட்டோ மூலமாகவோ இல்லை திருடின்ற இதாகவோ பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ கோபுர பக்கம் திரும்பினோம்டா அந்த பாரிஸ் கோபுரம் அழகான ஒரு சீனரி மாதிரி தெரியும். ஓகே, இதே மாதிரி இதில் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய இடத்தை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் டிஸ்பர்க்கில் உள்ள ஓட்டோ ஸ்டாஸான்ற இடத்தை பார்ப்போம். அதாவது ஸோ இப்போ டிஸ்பர்க் ஹோம்பர்க் பார்க்கக்கூடிய இருக்குது.
ஸோ இப்போ டிஸ்பேக்கில் நிற்கிறோம். டிஸ்பேக்கில் நான் கீழே இறங்கி பார்க்கல அந்த சந்தியில் இது வந்து டிஸ்பேக் ஹோம்பேக்கில் உள்ள அந்த மெயின் சந்தி உங்களுக்கு பார்க்க அப்படியே விளங்க ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் இப்படியே டிஸ்பேக் ஹோம்பேக் வடிவை சுற்றி நடந்து பார்க்கலாம். கூடுதலாக மெயின் ரோட் வழியே பார்த்து கொண்டு போகலாம். உள்ளால் பார்க்க இயலாது. கோடி கடை இருக்குது. இப்போ பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் எங்கெங்கே என்னென்ன கடைகள் இருக்குண்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு விரும்பிய இடத்துல போய் நீங்கள் அந்த இடத்த வடிவாக பார்க்கலாம். அதுக்காக இந்த கூகுள் ஏர்த் என்ற ப்ரோக்ராம் நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது இந்த டிஸ்பேக் ஹோம்பேக்கில் இந்த பில்லிங் வந்து இப்போ இல்லை. அப்போ இது வந்து ஒரு பழைய ஃபோட்டோன்றது இப்போ நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த வில்லிங் இருக்குதான், அந்த வில்லிங் இடித்து வேறு வில்லிங் கட்டி கிடக்கு. அதனால் இந்த இது வந்து கிட்டத்தட்ட 2008க்கு முன்னம் எடுக்கப்பட்ட வீடியோவோ இல்லை ஃபோட்டோவாக இருக்கலாம்ன்றது எங்கள்ட கருத்து. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. இதே மாதிரி நீங்களும் கூகுள் ஏத்துக்கு போய் எல்லா வீடியோவும் எல்லா ஃபோட்டோக்களையும் உங்களுக்கு விரும்பிய இடத்தையும் நீங்கள் கொடுத்து வடிவாக ரசித்து பார்க்கலாம். அதாவது மினக்கட்டு அங்கே போகாமலோ இல்லாட்டி மினக்கட்டு நீங்கள் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லாட்டி ஒரு பஸ் டிக்கெட்டோ ஒன்று வாங்காமலோ இடங்களை பார்க்குறதுக்கு கூகுள் உங்களுக்கு அந்த வசதியை செய்து தந்திருக்கு. இதுக்கு நாங்கள் கூகுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.